வணக்கம். இந்திய விவசாய சங்கங்களின் கூட்டமைப்பின் மாநில செயலாளர் வாரணவாசி ராஜேந்திரன். தமிழ்நாட்டில் கரும்பு சாகுபடி என்பது கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து தமிழ்நாட்டினுடைய தேவைக்கு கூட சர்க்கரையை உற்பத்தி செய்ய முடியாத ஒரு நெருக்கடியான சூழ்நிலைக்கு தமிழ்நாட்டிலே இருக்கிற விவசாயிகளாகிய நாம் தள்ளப்பட்டிருக்கிறோம். ஏனென்று சொன்னால் மத்திய அரசாங்கம் தான் கரும்புக்கான விலையை அறிவிக்கிற அதிகாரம் படைத்த அமைப்பு. மத்திய அரசாங்கம் அறிவிக்கிற விலை பஞ்சாபிலே இருக்கிற விவசாயிகளுக்கு கிடைக்கிற விலை தமிழ்நாட்டிலே இருக்கிற விவசாயிகளுக்கு கிடைப்பதில்லை. மகாராஷ்டிராவிலே இருக்கிற விவசாயிகளுக்கு கிடைக்கிற கரும்பிற்கான விலை தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு கிடைப்பதில்லை. கர்நாடகத்திலே இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு கிடைக்கிற விலை தமிழ்நாட்டிலே இருக்கிற விவசாயிகளுக்கு கிடைப்பதில்லை. அதற்கு காரணம், ஒரு டன் கரும்பிலே இருந்து எத்தனை கிலோ சர்க்கரையை உற்பத்தி செய்கிறோமோ அதை பொறுத்துத்தான் அந்த விவசாயிகளுக்கான விலை கிடைக்கிறது. அப்படி கிடைக்கிற பொழுது மத்திய அரசாங்கம் சொல்லுகிற விலையிலே பஞ்சாப் மாநிலத்திலே இருக்கிற விவசாயிக்கு ஒரு மாதிரி விலையும், மகாராஷ்டிராவிலே இருக்கிற விவசாயிக்கு ஒரு மாதிரி விலையும், தமிழ்நாட்டிலே இருக்கிற விவசாயிக்கு ஒரு மாதிரி விலையும் கிடைக்கிற பொழுது இங்கே இருக்கிற விவசாயிகள் கரும்பு சாகுபடியை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வரக்கூடிய ஒரு நெருக்கடிக்கு நாங்கள் தள்ளப்பட்டிருக்கிறோம். மோடி அரசாங்கம் இந்தியாவினுடைய ஆட்சி பொறுப்பிற்கு வந்த பொழுது இங்கே இருக்கிற விவசாய சங்கங்கள் அனைத்தும் ஒன்று கூடி போராட்டம் நடத்திய பொழுது விவசாயிகளினுடைய வருமானத்திற்கு ஏற்ற தொகையை கொடுப்போம், மேக்சிமம் ரீட்டைல் பிரைஸ் கொடுக்கிற பொழுது அடிப்படை ஆதார விலையை நாங்கள் விவசாயிகள் உற்பத்தி செய்கிற பொருட்களுக்கு உண்டான விலையை விட 2 பங்கு சேர்த்து கொடுப்போம் என்று சொன்னார்கள். ஆனால் சொன்ன வாக்குறுதியை எந்த வாக்குறுதியையும் இந்த மோடி அரசாங்கம் நிறைவேற்றவில்லை. வேளாண்மை திருத்த சட்டம் என்கிற ஒரு சட்டத்தினை கொண்டு வந்து கார்ப்பரேட் கம்பெனிகளுக்கு துணை போகக்கூடிய ஒரு சூழ்நிலையைத்தான் மோடி அரசாங்கம் கொண்டு வந்தது. அப்படி மோடி அரசாங்கம் கொண்டு வந்த வேளாண்மை திருத்த சட்டத்தினை கண்டித்து எதிர்த்து இந்தியாவினுடைய தலைநகரம் டெல்லியை ஆக்கிரமித்து ஆர்ப்பாட்டம் நடத்தி போராட்டம் நடத்தி தங்களுடைய எதிர்ப்பை தெரிவித்த விவசாயிகளை, ஏறத்தாழ 1000த்திற்கு மேற்பட்ட விவசாயிகளை இந்த அரசாங்கம் பழி வாங்கி அவர்களுடைய உயிரை காவு வாங்கி இருக்கிறது. அது மட்டுமா, மின்சார திருத்த சட்டம் என்கிற ஒரு சட்டத்தினையும் கொண்டு வந்து விவசாயிகள் அனுபவிக்கிற இலவச மின்சாரத்தினையும் தடுத்து நிறுத்துவதற்கான ஒரு நடவடிக்கையையும் இந்த மோடி அரசாங்கம் எடுத்துக்கொண்டிருக்கிறது. இங்கே விவசாய சங்கத்தினுடைய நிர்வாகிகள் ஒன்று கூடி இன்றைக்கு ஒரு முடிவினை எடுத்திருக்கிறோம். மத்திய அரசாங்கத்தினுடைய விவசாயிகள் விரோத போக்கினை கண்டித்தும் அந்த மத்திய அரசாங்கத்தினுடைய விரோத போக்கினை ஆதரிக்கிற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணிக்கும் ஆதரவு தெரிவிப்பதில்லை என்கிற ஒரு முடிவினை இன்றைக்கு நடைபெற்ற விவசாயிகள் சங்கங்களினுடைய கூட்டு இயக்கத்தினுடைய கூட்டத்தில் நாங்கள் எடுத்திருக்கிறோம். விவசாயிகளுக்கு கட்டுப்படியான விலை கிடைத்தால்தான் விவசாயிகளுடைய வாழ்க்கை மேம்படும். ஒரு ஏக்கர் கரும்பு சாகுபடி செய்வதற்கு 1,20,000 ரூபாய் செலவாகிறது. அந்த மத்திய அரசாங்கம் அறிவிக்கிற விலையின் மூலம் விவசாயி உற்பத்தி செய்கிற கரும்பை சர்க்கரையாக்கி விற்கிற பொழுது அவனுடைய நடைமுறை செலவுக்கு கூட கட்டுப்படியாகாத சூழ்நிலை இருக்கிறது. நாங்கள் மத்திய அரசாங்கத்தை என்ன கேட்கிறோம் என்று சொன்னால், இந்தியாவிலே உற்பத்தி செய்கிற சர்க்கரையில் ஒரு 10 இருந்து 15% சர்க்கரையை மட்டும்தான் பொதுமக்கள் உபயோகப்படுத்துகிறார்கள். பாக்கி 85% சர்க்கரையை கார்ப்பரேட் கம்பெனிகள், மருந்து கம்பெனி, பிஸ்கட் கம்பெனி, சாக்லேட் கம்பெனி, குளிர்பானங்கள் தயாரிக்கிற நிறுவனங்கள் தான் பயன்படுத்துகிறார்கள். அவர்களுக்கு வழங்குகிற சர்க்கரையினுடைய விலையை 50 ரூபாய்க்கு அதிகமாக உயர்த்த வேண்டும் என்றும், விவசாயிகள் உற்பத்தி செய்கிற சர்க்கரையிலே இருந்து மத்திய அரசாங்கம் அதனை கொள்முதல் செய்து பொதுமக்களுக்கு நீங்கள் இலவசமாக வேண்டுமானாலும் கொடுங்கள், அப்படி கொடுத்தால்தான் விவசாயிகளுடைய வாழ்வு மேம்படும் என்கிற கோரிக்கையினை பல ஆண்டு காலமாக மத்திய அரசாங்கத்திற்கு நாங்கள் முன்வைக்கிறோம். செவிடன் காதிலே ஊதிய சங்கை போல்தான் விவசாயிகளுடைய கோரிக்கையை மத்திய அரசாங்கம் புறக்கணித்து வருகிறது. உரங்களுக்கு வழங்குகிற மானியத்தை உயர்த்தி வழங்கி உரத்தினுடைய விலையை
குறைக்க வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம். அதனையும் இந்த அரசாங்கம் ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இல்லை என்கிற பொழுது இந்த அரசாங்கத்தை எதிர்ப்பது என்கிற முடிவினை இன்றைக்கு ஒன்று கூடிய விவசாயிகள் அனைவரும் நாங்கள் எடுத்திருக்கிறோம். வர இருக்கிற சட்டப்பேரவை தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி ஆதரிக்கிற அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியை எதிர்த்து வாக்களிப்பது என்று நாங்கள் இன்றைக்கு முடிவெடுத்திருக்கிறோம். நன்றி.